வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் 10th லெசனில் இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்ற ஒரு தலைப்பை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் லெசன். ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்டை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பெரும்பான்மையாக நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படித்தாவே போதும். நம்மளுக்கு ஒன்றும் இதை மீறி ஒரு பெரிய கேள்விகள் இந்த பாயிண்ட்ஸை மீறி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, டாபிக்குள்ளே போகலாம். அறிமுகத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டமே அரசியலமைப்பு. ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இந்திய அரசியலமைப்பை ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு அச்சாணி அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலேயே கடைசி பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அரசியல் அமைப்பு என்ற கொள்கை முதலில் எங்கே வந்துச்சுன்னா யுஎஸ்ஏலேருந்து தான் தோன்றியது. ஸோ குரூப் 4 மாதிரியான இதில் கண்டிப்பாக அந்த கொஷின்ஸ் கேட்கலாம். தென் அரசியல் அமைப்பின் அவசியத்தில் ஒரு பெரிய டாபிக், முக்கியமான பாயிண்ட்ஸ் ஒன்றும் பெருசாக அதில் கிடையாது. அரசியல் அமைப்பு உருவாக்கம். ஸோ இதில் பார்ப்போம். அரசியல் அமைப்பு உருவாக்கம் 1946 ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. அதாவது முதல்ல ஒரு அமைச்சரவை குழு 1946 உருவாக்குறாங்க. அந்த தூதுக்குழு தான் அரசியல் நிர்ணய சபையை தீர்மானம் செய்யுது. அந்த அரசியல் நிர்ணய சபை இந்திய அரசியலமைப்பை உருவாக்குறதுக்காக பாடுபடுறாங்க. ஸோ அந்த அரசியல் நிர்ணய சபையில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 292 மாகாண பிரதிநிதிகள். மொத்தம் இந்த இந்திய அரசியல் நிர்ணய சபையில் மொத்தம் உறுப்பினர்கள் 389. அதில் பிரித்து கொடுத்துருக்குறாங்க. 292 பேர் மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச பிரதிநிதிகள், பலுச்சிஸ்தான் அப்படின்றதில் ஒருத்தரும், மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 பேர். ஸோ மொத்தம் 389 பேர் இந்த அரசியல் நிர்ணய சபையில் இருக்காங்க. இவங்க தான் போய் எல்லா இடத்துலையும் அரசியலமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த விஷயத்தை டிராஃப்ட் பண்ணுறதுக்காக அம்பேத்கர் கிட்ட கொடுக்குறாங்க. சரி, அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்பொழுது நடந்ததுன்னு கேட்குறாங்க. ரிப்பீட்டட் கொஷின் தான். 1946 டிசம்பர் 9 முதல் கூட்டம் நடைபெறுது. அப்போ அதில் ஒரு தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுத்தது யார் அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. பட் அவர் இறந்துறதுனால அவர் இறந்து போயிடுவார். ஸோ டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அது எப்போனா அதுலேருந்து ஒரு 2 நாள் கழித்து டிசம்பர் 11 தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ துணைத் தலைவராக யாருன்னா HC முகர்ஜியும் VT கிருஷ்ணமாச்சாரி 2 பேரையும் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த அரசியல் அமைப்பு உடைய நிர்ணய சபை கூட்டம் மொத்தம் 11 அமர்வுகளாக நடக்கிறது. 11 செஷன்ஸ் நடக்குது. மொத்தம் 166 நாட்கள். இப்போ இவங்க எல்லாமே கொண்டு அரசியலமைப்பில் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா. அதில் மொத்தம் திருத்தங்கள் எத்தனை முன்வைச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. 2473 2473 இந்த திருத்தங்கள் முன்வைக்கிறாங்க. பட் இதில் எல்லாமே ஏற்றுக்கிறாங்களா அப்படின்னா விவாதத்தின் அடிப்படையில் ஒரு முக்கியமானது மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஸோ இந்த எல்லா அரசியலமைப்பையும் எழுத சொல்லி அந்த வரவேற்கிறதுக்காக யார்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா டாக்டர் BR அம்பேத்கர் தலைமையின் கீழே கொடுக்குறாங்க. அப்படி BR அம்பேத்கர் தலைமைக்கு கீழே கொடுக்கக்கூடிய இந்த இந்திய அரசியலமைப்பு அவரால் எழுதப்படுகிறது. அப்படி இந்திய அரசியலமைப்பு எழுதி முடிச்சிட்ட பின்னாடி இதனுடைய பகுதிகளை பிரிக்கிறாங்க. அவரோட டாபிக் வைஸாக பிரிக்கிறாங்க இல்லையா. அப்படி பார்க்கும்போது 22 பாகங்கள், 22 பார்ட்ஸ், 395 ஷரத்து,
8 அட்டவணையாக இருக்குது. இது எப்போ அப்படின்னா ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது இந்திய அரசியலமைப்பு வந்து ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணாங்க இல்லையா, அப்போ இருக்குது 22 பாகங்கள், 395 ஷரத்துகள், 8 அட்டவணைகள் அப்படின்னு இருக்குது. கண்டிப்பாக கேட்பாங்க, இந்திய அரசியலமைப்பில் ஆரம்பிக்கப்பட்டும் பொழுது ஷரத்துகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்கலாம். 395 பாகங்களின் எண்ணிக்கை, பகுதிகள்னு கூட சொல்லுவாங்க, அதை 22 பகுதிகள். அட்டவணைகள் வந்து 8. ஸோ 1949 நவம்பர் 26வது நாளில் இதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அரசியல் நிர்ணய சபையால் அந்த அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டதை எப்பொழுது அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னா நவம்பர் 26, 1949. இது எப்பொழுது நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 இந்த இந்திய அரசியலமைப்பு வந்து நடைமுறைக்கு வந்தது. இந்த நாளே ஒவ்வொரு ஆண்டும் இந்திய குடியரசு தினமாக நம்ம கொண்டாடுறோம் இல்லைங்களா. ஸோ அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்து நவம்பர் 26, 1949. அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது வந்து 1950 ஜனவரி 26. அம்பேத்கர் தன் கைப்பட எழுதினாரா அப்படின்னா இல்லை. பிரேம் பெஹாரி நரேன் ரைசாடா அப்படின்ற ஒரு கட்ட சொல்லி அம்பேத்கர் சொல்ல அவர் வந்து எழுதுகிறாரு இத்தாலிய பாணியில். இது அவருடைய கைப்பட எழுதப்பட்ட, கைப்படனா அந்த பிரேம் பெஹாரி நரேன் ரைசாடா அவருடைய கைப்பட எழுதப்பட்ட அரசியலமைப்பு. ஸோ இந்திய அரசியலமைப்பில் என்னென்ன சிறப்பு கூறுகள் 10th புக்கில் கொடுத்துருக்கிறது மட்டும் இப்போதைக்கு நம்ம பார்க்கலாம். உலகில் எழுதப்பட்ட அனைத்து அரசியல் அமைப்பை விட மிக நீளமான அரசியல் அமைப்பு வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு. மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு. இதன் பெரும்பாலான கருத்துக்கள் வந்து பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை. அது நமக்கு தெரியும். அரசியலமைப்பு நிர்ணயித்தவை தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு நாடுகிட்டேருந்து போயிட்டு அரசியலமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து வாங்கிட்டு வராங்க. நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை கொண்டது. நெகிழாத்தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் உள்ளது. இது வந்து ஒரு கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை, கூட்டாட்சி முறை அரசாங்கம் என்பதுனா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருக்கும். ஸோ இந்த 2 கவர்மெண்ட்டும் நம்மளுடைய நாட்டை வந்து இயக்கி கொண்டிருக்கிறார்கள். ஸோ கூட்டாட்சி முறை அரசாங்கம் என்பது நம்ம இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்க முறை. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான போர்ஷன் ப்ரீஆம்பிள், முகவுரை என்று சொல்லப்படுகிறது. அதாவது என்னென்னா, நம்மளுடைய நேரு அவர்கள் வந்து இந்த இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்கும் பொழுது ஒரு சில கோட்பாடுகளை கொடுக்குறார். அதுக்கு பேர் வந்து கொள்கைகள் தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்கலாம், அந்த பாயிண்ட் நான் சொல்கிறேன். குறிக்கோள் தீர்மானம் இல்லை கொள்கைகள் தீர்மானம் சொல்லுவாங்க. இதை என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த அரசியலமைப்புடைய ஒரு புக்கு இருக்குதுன்னா அதுக்கு முன்னாடி பக்கம் வச்சுட்டாங்க. அதை வந்து முன்னுரை அப்படின்னு கூட சொல்லலாம். அது இந்த இந்திய அரசியலமைப்புடைய நோக்கம் எதுவாக இருந்தது அப்படின்றதெல்லாம் பிரதிபலிக்கிறதுக்காக அது ஒரு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நேரு சொன்னதை தான் நாம் வந்து முகவுரை அப்படின்னு எடுத்து வச்சிட்டோம். ஸோ முகவுரை என்ற சொல் அரசியலமைப்பின் அறிமுகம் அல்லது முன்னுரை, அறிமுகம் அல்லது முன்னுரை அப்படின்னு சொல்கிறாங்க. இது அரசியல் அமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள், லட்சியங்களை உள்ளடக்கியது. அரசியலமைப்பின் சுருக்கம் அல்லது சாராம்சத்தை கொண்டது. இது பெருமதிப்புடன் அரசியலமைப்பின் திறவுகோல் என சொல்கிறார்கள். அதாவது இது அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸோ இதனுடைய ரொம்ப எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா 11th 12th புக்கில் இருக்கும். பட் இப்போ நம்ம 10th புக் பார்க்குறதுனால நான் அதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு வரேன். அரசியலமைப்பின் திறவுகோல் என்னன்னு கேட்கலாம். முகவுரை 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள். ஆனால் இங்கே வந்து 2ன்னு கொடுத்துருக்குறாங்க. பட் அது வந்து 22ஆம் நாள். தயவுசெய்து அது நோட் பண்ணிக்கோங்க. பட் இந்த கேள்வி வந்துச்சு அப்படின்னா நாம் பெரும்பான்மையாக டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத எடுப்பாங்க. ஆனால் லக்ஷ்மிகாந்த் புக் இந்த மாதிரி புக்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது அது ஜனவரி 22 தான். நீங்கள் எந்த விதமான குழப்பமும் வேண்டாம். நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணும்போது அந்த கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா ஜனவரி 22, 1947 பதிலே தைரியமாக நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். 1947 ஜனவரி 22 இந்த இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்த முகவுரையை வந்து எடுத்துக்கிட்டாங்க.
எதை நேரு வந்து கொள்கைகள் தீர்மானம், குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வந்தார் இல்லையா, இதுதான் பின்னாடி முகவுரையாக மாறுது. இந்த முகவுரையை வந்து அக்செப்ட் பண்ணணும் அரசியல் நிர்ணய சபை. அது எப்போ அக்செப்ட் பண்ணாங்கன்னா 1947 ஜனவரி 22 வந்து அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பின்னாடி இந்த முகவுரையில் ஒரு சில வார்த்தைகள் கூறப்பட்டு இருந்தது. பின்னாளில் 42வது சட்ட திருத்தம் 1976. ஸோ 42வது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு தான்? 1976. அதன்படி ஒரு சில குறிப்பிட்ட வார்த்தைகள் வந்து இந்த முகவுரையில் இணைக்கப்படுகிறது. என்னென்ன வார்த்தைகள்னு பாருங்கள். 42வது சட்ட திருத்தத்தின்படி சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு, இந்த 3 புதிய சொற்கள் சேர்க்கப்பட்டன. அப்போ கேள்வி கேட்பாங்க கண்டிப்பாக, முகவுரையில் சேர்க்கப்பட்ட 3 புதிய வார்த்தைகள் என்ன? சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு, இதை 3ஐயும் வந்து சேர்த்துட்டாங்க. முகவுரை அந்த ஃபஸ்ட்டு பேஜில் வந்து என்ன எழுத்துக்கள் ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்திய மக்களாகிய நாம் அப்படின்ற சொற்களுடன் தான் இந்த முகவுரை வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் அல்ல, இது இந்திய அரசியலமைப்பின் தனது அதிகாரத்தை மக்களிடமிருந்து பெறப்பட்டதை தெளிவுபடுத்துகிறது. அப்போது இந்திய அரசியல் அமைப்பின் அதிகாரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா மக்கள், சரிங்களா? அது முகவுரையிலேயே சொல்லியிருக்காங்க. இந்த கொஷின்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க இந்தியா வந்து ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. இந்த வார்த்தையை வந்து நீங்கள் மாற்றிடக்கூடாது. ஏன்னா இந்த வார்த்தையை அப்படியே கோர்வையாக கொடுத்து கேட்பாங்க, ஆர்டர் மாற்றாமல். இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நமது அரசியல் அமைப்பின் முகவுரை கூறுகிறது. இந்திய குடிமக்கள் அனைவரும் சமூக, பொருளாதார, அரசியல் நீதி, 3 விதமான நீதிகள் வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கும். சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவது இதன் நோக்கம். இந்திய மக்கள் அனைவரும் சுதந்திரமாகவும் சிந்தித்தலும், உணர்வுகளை வெளிப்படுத்தல், நம்பிக்கை, சமய வழிபாடு ஆகியவற்றில் சுதந்திரமாக செயல்பட இந்திய அரசியலமைப்பு உத்தரவாதம் அளிக்கிறது. நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ முகவுரை என்பது நேருவால் கொண்டு வரப்பட்ட ஒரு கொள்கைகள் தீர்மானம் தான். இதை வந்து ஜனவரி 22, 1947 வந்து இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்படும். பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய அதிகாரம் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதனுடைய அதிகாரம் வந்து மக்கள், சரிங்களா? வேறு என்ன ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். 1789 ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்களாயின. இந்த 3 வார்த்தை தான் அப்போதைக்கு வந்து முக்கியமானதாக முழக்கங்களாக இருந்தது. ஸோ அதனால் கேட்கலாம், பிரெஞ்சு புரட்சியின் போது 1789 எந்தெந்த வார்த்தைகள் வந்து முக்கிய வார்த்தைகளாக கருதப்பட்டது அப்படின்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இவற்றுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. சரி, அதுக்கடுத்து குடியுரிமை. குடியுரிமை அப்படின்னா நம்ம நாட்டில் நம்மளுடைய ஒரு மனிதன் வந்து இந்திய நாட்டினுடைய குடிமகன் அப்படி என்பது எதற்காகனா அவன் ஒரு குடியுரிமையை அவனுக்கு நம்ம வழங்கியிருக்கோம். இந்திய நாடு இங்கிலீஷில் வந்து அது என்னன்னு சொல்கிறாங்க? சிட்டிசன் அப்படின்னு சொல்கிறாங்க. சிட்டிசனில் சிவிஸ் என்ற சொல், அது என்ன சொல் அப்படின்னா லத்தீன் சொல். சிவிஸ் என்பது லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகர அரசில் வசிப்பவர். ஸோ சிட்டிசனில் சிவிஸ் அப்படின்னா நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும். இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. நம்ம இந்திய நாடு ரொம்ப தெளிவாக இருக்குது. நாம் வந்து ஒற்றை குடியுரிமையை மட்டுமே வழங்கி கொண்டிருக்கிறோம். கேள்வி கேட்கலாம், இரட்டை குடியுரிமை ஏதாவது இருக்கான்ட்டு. அப்படிலாம் இல்லை, ஒற்றை குடியுரிமையை தான் நாம் வந்து கொடுக்குறோம். அப்புறம் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு வந்து குடியுரிமை வந்து எத்தனாவது பாகத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னா இட் இஸ் பார்ட் 2, பாகம் 2. இதில் வந்து ஷரத்து வந்து 5லேருந்து 11 வரைக்கும் குடியுரிமையை பற்றி சொல்லுது. ஸோ குரூப் 4 தான் இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் நிறைய கேட்கலாம்.
குடியுரிமை பாகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாகம் 2 ஷரத்து வந்து 5லிருந்து 11 வரை. உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் காம்படிட்டர்ஸ்க்காக ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். இப்போலாம் ஐஏஎஸ் மாதிரியான கொஷின்லேயே ரொம்ப சிம்பிளாக தான் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுவும் இந்த ஆண்டு ஐஏஎஸ் கொஷின்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா த செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது நீதித்துறையும் நிர்வாகத்துறையும் பிரிப்பது எந்த அப்படின்றலாம் கேள்விகளாக இருந்தது இந்த முறை. ஸோ அது ரொம்ப ஈஸி தான். நம்மளுக்கு தெரியும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறிமுறை கோட்பாடுகள். புதிதாக கவனிப்பவர்களுக்கு அது போக போக தெரியும் நீங்கள் படிக்க. ஸோ இப்போ நம்ம குடியுரிமையை பற்றி பார்க்கலாம். நான் ஏன் அதை சொன்னேன்னா, எளிமையான கேள்விகள் வர இப்போ ஐஏஎஸ் கொஷின்லையுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது குரூப் 4 லெவல் தானே அப்படின்றது நம்ம கொஞ்சம் விட்டுறக்கூடாது. குடியுரிமை சட்டம் 1955. குடியுரிமை சட்டம் நிறைய வாட்டி மாற்றிருக்காங்க. அதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 1955. இந்த 55ல் கொண்டு வந்த குடியுரிமை சட்டம் தான் குடியுரிமை பெறுதலுக்கும் குடியுரிமையை இழத்தலுக்கும் வழிவகை செய்தது. ஸோ குடியுரிமை சட்டம் 1955 தான் குடியுரிமை பெறுதலுக்கும் குடியுரிமை இழத்தலுக்கும் அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக சொல்லக்கூடிய ஒரு சட்டமாக கருதப்படுகிறது. அப்போது இச்சட்டம் அரசியலமைப்பு சட்டம் திருத்தத்தால் 8 முறை திருத்தப்பட்டுள்ளது. அப்போ குடியுரிமையில் எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்குதுன்னா 8 முறை. தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க, 8 முறை. முதலில் இக்குடியுரிமை சட்டம் காமன்வெல்த் குடியுரிமையை வழங்கியது. ஆனால் 2003க்கு பின்னாடி பாருங்கள், அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இவ்வுரிமை நீக்கப்பட்டது. அப்போ காமன்வெல்த் குடியுரிமை எப்போ நீக்கினாங்கன்னா 2003 இதை நீக்கிட்டாங்க, காமன்வெல்த் குடியுரிமையை. சரிங்களா? ரைட். குடியுரிமையை பெறுதல் நம்ம சொல்லிட்டோம். அப்போ குடியுரிமையை பெறுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, குடியுரிமை பெறுதலுக்கு ஒரு 5 முறைகள், 5 வழிகள் இருக்குது. அது என்னென்னன்றதை மட்டும் நம்ம பார்த்துடலாம். குடியுரிமை சட்டம் 1955 இந்த குடியுரிமை பெறுவதற்கு 5 வழிகளை பரிந்துரை செய்கிறது. என்னென்ன? ஃபஸ்ட் ஒன் பிறப்பின் மூலம், அதாவது இந்தியாவில் பிறந்தால் குடியுரிமை. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26க்கு அப்போவோ இல்லை அதுக்கு பின்னாடியோ இந்தியாவில் பிறந்தால் குடியுரிமை அப்படின்னு சொல்லிட்டாங்க, பிறப்பின் மூலம். சார் அப்போ அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கெல்லாம் குடியுரிமை இல்லையா? ஜனவரி 26 1950 இல்லை அதுக்கு பின்னாடி தான் இந்தியாவுக்கு குடியுரிமையா அப்படின்னா இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை பேருக்குமே குடியுரிமை வழங்கப்பட்டது தான் இருக்குது. பட் 1955 சட்டத்தின் பிரகாரம் நம்மளது குடியரசு தின நாள் அதுக்கு பின்னாடி அவங்க ஒரு லாவே ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. இனி யாராவது உள்ளே வரதாக இருந்தால் அப்படிலாம் நீங்கள் உங்களுக்கு குடியுரிமை தர முடியாது, இங்கே பிறந்திருக்கணும், இதுக்கு பின்னாடி இந்தியாவில் பிறக்கிறவங்களுக்கெல்லாம் குடியுரிமை. பட் அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு அதுக்கும் வழி இருக்குது, சொல்லியிருக்காங்க பாருங்கள். இரண்டாவது ஒன்று வம்சாவளி மூலம். ஸோ வம்சாவளி மூலம் அப்படின்னு பார்த்தோம்னா அதே போல் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை அவர் பிறந்தபோது இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். அதாவது ஒருத்தர் பிறக்கிறாங்க, பட் அவங்களுடைய அப்பா அம்மா நம்ம இந்திய நாட்டில் பிறந்திருக்கணும். அப்படி பிறந்திருந்தால் அவங்களுக்கு இந்திய குடிமகனாக அந்தஸ்து நம்ம கொடுக்கலாம். பட் நம்ம நாட்டில் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். சரிங்களா? மூணாவது முறை பதிவின் மூலமாக ரிஜிஸ்ட்ரேஷன். அதாவது வெளிநாட்டில் போய்ட்டு ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்க இந்திய நாட்டில் ரிஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கும் குடியுரிமை கொடுக்கலாம். பட் அதில் யாராவது ஒருத்தர் இந்திய நாட்டை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். பெரும்பான்மையாக கொஷின் இந்த 5 டாபிக் கொடுத்து இதில் எது இந்திய குடியுரிமை வழங்குதலுக்கு அல்லாததுன்னு சொல்லி கேட்கலாம். அந்த மெத்தடாலஜியில் எது இது இல்லைன்னு கூட கேட்கலாம். நெக்ஸ்ட்டு 4வது பாருங்கள், இயல்புரிமை வாயிலாக பை நேச்சுரலைசேஷன். ஸோ நேச்சுரலைசேஷனில் என்ன சொல்கிறாங்க? ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலம் அவர் இந்திய குடியுரிமை பெற முடியும். ஸோ ஒரு வெளிநாட்டவர் இருக்கிறாங்க, நம்ம இந்திய நாட்டுடைய குடியுரிமை வேணால் அந்த மூலியமாக அப்ளிகேஷன் போடலாம். பட் அவர் ஒரு நல்ல பண்பாளராகவும் சிறந்த ஏதாவது ஒரு கலையில் தேர்ச்சி பெற்றவராகவும் ஒரு ஒழுக்கமுடையவராகவும் இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். 5 பாருங்கள், பிரதேச நாடுகளின் இணைப்பின் மூலியமாக பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரிஸ். ஸோ நம்ம நாடோட இன்னொரு பகுதி இணைஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்திய குடியுரிமையை தான் நம்ம வழங்கி ஆகும் இல்லையா? இது எல்லாமே குடியுரிமை பெறுதலுக்கான வழிவகைகள்.
ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், குடியுரிமை இழத்தல். குடியுரிமை இழத்தல் வந்து ஒரு 3 விதமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் தன் குடியுரிமை சட்டத்தின் மூலமாக பெறப்பட்டதாகவோ இல்லது அரசியலமைப்பின் கீழ் முன்னுரிமையால் பெறப்பட்டதாகவோ இருக்கும் பட்சத்தில் பெற்ற குடியுரிமையை துறத்தல், பாருங்கள், 1 துறத்தல், முடிவுறச் செய்தல், இழத்தல். இந்த 3 வகையில் ஒருத்தர் வந்து குடியுரிமையை வந்து இழக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. துறத்தல் அப்படின்னா என்ன? ஒருவர் தாமாக முன் வந்து குடியுரிமையை இழத்தல். எனக்கு வேண்டாம், இந்த நாட்டுடைய குடிமகனாக நான் இருக்க விருப்பப்படலைன்னு சொல்லிட்டு அவராகவே முன் வந்து அந்த குடியுரிமையை இழக்கிறது. 2வது பாருங்கள், முடிவுறச் செய்தல். வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை பெறும் பொழுது, நம்ம இந்திய நாடு வந்து ஒற்றை குடியுரிமை தானுங்களேன். அப்போ வேறு ஒரு நாட்டில் நம்ம போய் குடியுரிமை வாங்கியிருந்தோம் அப்படின்னா தாமாகவே இந்திய குடியுரிமை முடிவுக்கு வந்துடும். அதுதான் முடிவுறச் செய்தல். 3வது பாருங்கள், இழத்தல். இந்த இயல்பு உரிமை மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர், தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர் அல்லது உண்மைகளை மறைத்தவர், எதிரி நாட்டுடன் வாணிகம் செய்தவர். ஸோ இந்த மாதிரிலாம் கண்டிஷன் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். இயல்பு உரிமை மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் வந்து சப்போஸ் மோசடி செய்திருந்தாலோ இல்லை எதிரி நாட்டுடன் வாணிகம் செய்திருந்தாலோ இல்லை பிரதிநிதித்துவம் தந்தவர் அல்லது உண்மைகளை மறைத்தவராக இருந்தாலோ 2 ஆண்டு காலத்திற்கு சிறை தண்டனை பெற்றவராக என்பதை கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னா மத்திய அரசு வெளிநாட்டில் இந்த மாதிரியான இருக்கும் பட்சத்தில் அவருடைய குடியுரிமை வந்து இழக்கச் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3 விஷயந்தான்: துறத்தல், முடிவுறச் செய்தல், இழத்தல். ஸோ அடுத்து பாருங்கள், நான் ஏற்கனவே ஒரு இந்த பாயிண்ட்டை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திட்டேன். சிட்டிசன் வந்து எந்த பகுதி அப்படின்னா, நண்பர்களே மறந்துடாதீங்க, பாகம் 2 ஷரத்து 5 to 11 வரை. சரிங்களா? ஸோ அடுத்த டாபிக் இதில் கொடுத்துருக்கிறது வந்து அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பகுதி 3 ஷரத்து வந்து 12 to 35 வரைக்கும் சொல்லப்படுறது தான் வந்து அடிப்படை உரிமை. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாப்பிக்கு. இது எங்கேருந்து எடுத்தாங்கன்னா, அடிப்படை உரிமைகள் வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளின் தாக்கத்தால் உருவாக்கினார்கள். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வேர் டேக்கன் ஃப்ரம். அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது என்றால் அமெரிக்க ஐக்கிய நாடுகள், யுஎஸ்ஏவிலிருந்து பெறப்பட்டது. முதலில் இந்திய அரசியலமைப்பு 7 அடிப்படை உரிமையை கொண்டது, இப்பொழுது 6. என்ன காரணம்னா, அதில் இருக்கக்கூடிய சொத்து உரிமையை வந்து அடிப்படை உரிமையிலேருந்து எடுத்துட்டாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு 7 இருந்தது, ஆனால் இப்போ இருக்கிறது வந்து 6. ஸோ கேள்விகள் வந்து கேட்கலாம். அரசியலமைப்பு வந்து உருவாக்கும் பொழுது எத்தனை அடிப்படை உரிமைகள் இருந்தன அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்கலாம். உருவாக்கும் பொழுது 7. தற்பொழுது அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பில் எத்தனை உள்ளன அப்படின்னா, தற்பொழுதுன்னு வரும்போது 6 அடிப்படை உரிமைகள் வந்து இருக்குது. ஸோ இந்த அரசியலமைப்பின் பகுதி 3 என்று சொல்லப்படக்கூடிய இந்த அடிப்படை உரிமையை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் வசிக்கும் மக்கள் அனைவரும் அடிப்படை உரிமைகள் பொதுவானது. ஆனால் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே ஆன சில அடிப்படை உரிமைகளும் உண்டு. நம்ம இந்தியாவில் பிறந்து இந்திய குடிமகனாக இருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த அடிப்படை உரிமைகள் பொருந்தும். இப்போது வெளிநாட்டில் இருந்து நம்ம இந்திய குடிமை வாங்கினோன்னா அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து பொருந்தாது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து தெளிவாக இருக்கணும். சரி, இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அடிப்படை உரிமை வந்து எத்தனை இருக்குதுன்னா 6 டாப்பிக்கில் இருக்குன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமையில் பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5 ஷரத்துகள் இருக்கின்றது. ஸோ 14 என்ன சொல்லுது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் இது எதுவுமே வந்து பார்க்கக்கூடாது, அதை தடை செஞ்சுருக்கிறாங்க. 16 வந்து பொது வேலைவாய்ப்புகளுமே வந்து சம வாய்ப்பு கொடுக்கணும், அங்கேயே நம்ம ஜாதி மதம்லாம் பார்க்கக்கூடாது. பிரிவு 7 ரொம்ப முக்கியம், தீண்டாமை ஒழித்தல், அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. பிரிவு 8 ஷரத்து 8 என்ன சொல்கிறாங்கன்னா, இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல், பட்டங்களை துறத்தல் என்பது பிரிவு 18. சரிங்களா? ரைட்.
அடுத்து என்ன, ரெண்டாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். பிரிவு அதாவது ஷரத்து 23, 24 இதில் 2 இருக்குது. 23 என்ன சொல்லுது, கட்டாய வேலை, கொத்தடிமை முறை, மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். ஸோ அதாவது ஒன்றும் இல்லை, மனுஷனை வந்து அடிமைத்தனம் படுத்துகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த அடிமைத்தனம் இருக்கக்கூடாது, குழந்தை தொழிலாளர் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான் இந்த 2 ஷரத்தும். ஸோ பிரிவு 23 பாருங்கள், மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். மனிதனை வந்து வியாபாரமாக்குறது இருக்கக்கூடாது. 24 என்ன ஷரத்து, தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். குழந்தை தொழிலாளர் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து என்னது, 24. அதுக்கு அடுத்த டாபிக் பாருங்கள், கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. நம்ம இதில் வந்து கொடுத்துருக்கிறது தான் பார்த்துட்ருக்குறோம் 10th புக்கில். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸுன்னு நம்ம எடுத்துட்டாவே அதுக்கு ஒரு தனி இதே இருக்குது. பட் இருந்தாலும் 10th புக்கு நான் கொடுத்துருக்கிறதுனால டக்குன்னு நான் முடிச்சுட்டு போகிறோம். கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, அதாவது முக்கியமாக சிறுபான்மையருக்கான சொல்லப்பட்ட ஒரு உரிமை இது. பல பிரிவு 29, 30, 29 பாருங்கள், சிறுபான்மையரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சாரத்திற்கு பாதுகாப்பு. சிறுபான்மையரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை, அதாவது இவங்களுக்கு வந்து தேவையான பாதுகாப்பு கொடுக்குறது வந்து 29. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கலான்னு சொல்கிறது வந்து ஷரத்து 30. 1978ஆம் ஆண்டு 78 44வது சட்ட திருத்தம். இந்த 1978ஆம் ஆண்டு 44வது சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, 7 டாபிக் இருந்தது, 7 தலைப்பில் 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது. ஆனால் இப்பொழுது 6 தான் இருக்கிறது. அது என்னென்னா சொத்துரிமையை எடுத்துட்டாங்க. அந்த சொத்துரிமை எந்த சட்ட திருத்தத்தின்படி எடுத்தாங்க அப்படின்னா 1978 44வது சட்ட திருத்தத்தின்படி அந்த அடிப்படை உரிமைகளிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது. இது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பில் பகுதி 12 300A போயிட்டு இதை சேர்த்திட்டாங்க. பகுதி 12 300Aல வந்து சேர்த்திட்டாங்க. ஸோ சொத்துரிமை வந்து இப்பொழுது அடிப்படை உரிமை இல்லை, அது வந்து ஒரு சட்ட உரிமை. சரிங்களா, அது வந்து ஒரு சட்ட உரிமை. அடுத்து பாருங்கள், சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமை வந்து 19ல் வந்து பேச்சுரிமை, எல்லாருக்கும் பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது, கருத்து தெரிவிக்கும் உரிமை இருக்குது, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்கு விரும்பி எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம். ஸோ இந்த மாதிரி பற்றிலாம் சொல்கிறது 19. 20 பாருங்கள், குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. ஒரு மனிதன் வந்து குற்றம் சாட்டப்பட்டு விட்டால், அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவனுக்கு தண்டனை. பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திர பாதுகாப்பு. தனிநபர் சுதந்திரத்தை பற்றி சொல்லக்கூடியது வந்து 21 முக்கியமான ஆர்டிக்கல். 21A பாருங்கள், கல்வியை பற்றி சொல்கிறது. ஸோ கேட்பாங்க, கல்வியை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பிரிவு 21A ஷரத் 21A வந்து தொடக்க கல்வி பெறவும் உரிமை. ஷரத் 22 பாருங்கள், சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கான பாதுகாப்பு உரிமை. இது வந்து ஷரத்து 22 சொல்கிறது. ஸோ டாபிக் 4 பார்த்தீங்கன்னா சமய சார்பற்ற உரிமை. ஸோ இதுவுமே வந்து ரிலீஜியனை பற்றி சொல்கிறது, கலாச்சாரத்தை பற்றி சொல்லக்கூடியது. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், பிரிவு 25 எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் உரிமை இருக்குது. நம்ம எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம், அதுக்கு நமக்கு வந்து உரிமை இருக்குது. 26 பாருங்கள், சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. அதுக்காக வந்து ஒரு ட்ரஸ்ட்டை கூடமே நம்ம வந்து உருவாக்கிக்கலாம். 27 அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட்டு அந்த மதத்தை பரப்புவதற்காக வரி செலுத்துவதிலிருந்து சுதந்திரம். ஸோ அவங்க வந்து டேக்ஸ் கட்ட தேவையில்லை. 28 பாருங்கள் ஷரத்து, மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. அதாவது ஸ்கூல் காலேஜஸ் இருந்தது அப்படின்னா அங்கே வந்து
மத போதனைகள் இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஷரத்து வந்து பிரிவு 28. கடைசி டாபிக் பாருங்கள், அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை வந்து 32. அடிப்படை உரிமையில் எப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னாலுமே நம்ம டைரெக்டாக நீதிமன்றத்தை அணுகலாம். அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ பாருங்கள், அதில் வந்து ஆர்டிக்கல் 32 தான் இதை பற்றி சொல்லுது. பாருங்கள், அதை இதில் ஒரு பாக்ஸில் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. பெரும் முதலாளிகளிடமிருந்து வந்த எதிர்ப்பு காரணமாக 1215 1215 அந்த வருஷம் இங்கிலாந்து மன்னர் 1ஆம் ஜான் என்பவரால் வெளியிடப்பட்ட உரிமைகள் பட்டயமே மகாசாசனம் எனப்படும். இதுவே குடிமக்களின் அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணமாகும். சரிங்களா? இங்கிலாந்தில் மன்னர் 1ஆம் ஜான் வந்து ஒரு சாசனம் வெளியிடுறாரு இந்த உரிமைகளை பற்றி. அதுதான் குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். சரி, நாம் இங்கே வருவோம். அந்த அரசியலமைப்புக்கு தீர்வு காணும் உரிமையில் சட்டப்பிரிவு வந்து 32. இந்த 32 என்ன அப்படின்னா, நீதிமன்றத்தை அணுகிறது. இந்த அரசியலமைப்பு வந்து மீறிட்டாங்க அப்படின்னா நீதிமன்றத்தை அணுகிறது வந்து சட்டப்பிரிவு, அதாவது முக்கியமாக உச்ச நீதிமன்றத்தை அணுகிறது வந்து சட்டப்பிரிவு 32. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை, இல்லைன்னா இதை வந்து நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க. அது சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணை ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சார் உச்ச நீதிமன்றத்தை மட்டும்தான் நம்ம போக முடியுமா? இல்லை, உயர் நீதிமன்றத்திற்கும் போகலாம். அதுக்கு தனி ஆர்டிகல் இருக்குது. ஸோ என்னென்ன அந்த அரசாணை, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஆர்டிக்கல் 32 தான் அரசியல் அமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு யாரை சொல்கிறான்னா உச்ச நீதிமன்றத்தை அரசியல் அமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுகிறது. அம்பேத்கர் வந்து அரசியல் சட்டப்பிரிவு முக்கியமாக இந்த ஆர்டிக்கல் 32 என்ன சொல்கிறாங்க, இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்கிறார். இங்கே பாருங்கள், இதயம் மற்றும் ஆன்மா. அம்பேத்கர் எதை சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 32. சரி, இப்போ அந்த பேராணைகள் சொன்னோம் இல்லையா, அது எத்தனை பேராணைகள் இருக்குது? ஒரு 5 விதமான பேராணைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஹாட்கொணர்வு, அதாவது ஹபியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டத்திற்கு புறமாக ஒருவர் கைது செய்யப்படுவது வந்து பாதுகாப்பு. ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி போயிட்டாங்கன்னா 24 மணி நேரத்துக்கு முன்னாடி கண்ணு முன்னாடி நிறுத்துங்கன்னு சொல்கிறது வந்து ஆட்கொணர்வு நீதி பேராணை. அடுத்து பாருங்கள், கட்டளையுறுத்தல் நீதி பேராணை மண்டபஸ். மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும். இது வந்து கட்டளையுறுத்தல். தடையுறுத்தல் அப்படின்னா தன்னுடைய கீழ் நீதிமன்றம் விதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து அதுக்கு தடை விதிக்கிறதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு உரிமை இருக்குது. அதுதான் தடையுறுத்தல். ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுத்துகிறது. அதுக்கடுத்து பாருங்கள், ஆவணக்கேற்பு பேராணை செக்ஷுவரி. உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றத்துக்கு இடும் ஆணையை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆவணக்கேற்பு பேராணை. அதுக்கடுத்து தகுதி முறை வினவும் பேராணை வந்து கோவேரண்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பேராணை சட்டத்தின் புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து தகுதி முறை. இது எல்லாமே ஆர்டிகல் 32 வருது. அடிப்படை உரிமைகளை வந்து நிறுத்தி வைத்தல். எப்போ அடிப்படை உரிமைன்றது வந்து கம்பல்சரி எல்லாத்துக்குமே கொடுக்கப்படக்கூடிய ஒன்று. இது எப்போ நிறுத்தி வைக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 இந்த மாதிரி நெருக்கடி காலம்னு சொல்லுவாங்க, அவசர நிலை பிரகடனம்னு சொல்லுவாங்க. குடியரசுத் தலைவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார். இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது. ஒரு இடத்துல போய் நம்ம பாட்டுக்கு நிற்கலாம், பேசலாம், போகலாம், வரலாம், அந்த மாதிரிலாம் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் எதிர்பார்க்கக்கூடாது. அவசர நிலை பிரகடனம் பண்ணிட்டாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆயிரும். சரிங்களா? அது முக்கியமாக ஆர்டிக்கல் 19 தானாகவே அது வந்து சஸ்பெண்ட் ஆகிடும் அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல். அது எந்த ஆர்டிக்கல்னால் 19வது ஆர்டிக்கல். மற்ற அடிப்படை உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பதன் மூலம் தடை செய்யலாம். அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணணும் மித்ததுக்கெல்லாம்.
குடியரசுத் தலைவரின் இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் குடியரசுத் தலைவரால் இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு 2021 நிறுத்தி வைக்க முடியாது. அப்போது அரசியல் அமைப்பின் அடிப்படை உரிமைகள் குடியரசுத் தலைவரால் நிறுத்தி வைக்க முடியாத ஷரத்துகள் என்ன? அடிப்படை உரிமை எந்தெந்த அடிப்படை உரிமையை வந்து நிறுத்தி வைக்கப்பட முடியாதுன்னா ஆர்டிகல் 20ம் 21. சரிங்களா? 20 வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உயிர் வாழ்தல், தனிநபர் சுதந்திரம், அது போய் நிறுத்தி வைக்க முடியாது. 21 படிப்பை பற்றி 20ன்றது வந்து குற்ற தண்டனை, 21 வந்து தனிநபர் சுதந்திரம், 21A வந்து கல்வியை பற்றி சொல்கிறது. அதுக்கு அடுத்த டாபிக் அரசு நெறிமுறை கோட்பாடுகள், டிபிஎஸ்பின்னு சொல்கிறது. ஸோ இந்த முறை ஐஏஎஸ்லேருந்து இந்த கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. இந்த டாப்பிக்லேருந்து நிறைய ரிலேட்டட்ஸ் ஒரு 2-3 கொஷின்ஸ்லாம் இருந்தது இதை பற்றி தான். ஸோ இந்த பகுதியை பாருங்கள். இந்த பகுதி வந்து 4 சட்டப்பிரிவு வந்து பார்த்திங்கன்னா 36லேருந்து 51 வரைக்கும் இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இங்கே வந்து அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டும் நெறிமுறைகளுக்காக தனியாக வகைப்பாட்டினை கொண்டிருக்கப்படவில்லை. இருப்பினும் பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் அவை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதாவது என்னென்னா, இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகளில் வந்து ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஷரத்துகள், இது வந்து ஒரு 3 முக்கியமான பெரும் டாப்பிக்காக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பாருங்கள். சமதர்மம், காந்திய கோட்பாடு, அதுக்கடுத்து தாராள அறிவு சார்ந்தவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வெஸ்டர்ன் லிபேரியன் பிரின்சிபல்ஸ், சோஷியாலிஸ்ட் பிரின்சிபல்ஸ் அண்ட் தென் காந்தியன் பிரின்சிபல். சோஷியாலிஸ்ட் என்றால் சமதர்மம். ஸோ இந்த மாதிரி 3 வகையாக பிரிக்கிறாங்க. இது நீதிமன்றத்திற்கு வலுக்கட்டாயமாக செயற்படுத்த முடியாது. பட் ஃபண்டமெண்டல் ரைட்டை பாருங்கள். அடிப்படை உரிமை வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கோர்ட்டுக்கு போகலாம். பட் டிபிஎஸ்பி, அதாவது இந்த அரசியலமைப்பு கோட்பாடுகளில் பிரச்சனை அப்படின்னா நம்மளால் கோர்ட்டுக்கு போக முடியாது. ஆனால் இவை ஒரு நாட்டினை நிர்வகிக்க அவசியமானவை. ஒரு அரசு சட்டத்தை ஏற்றும் போது இந்த கொள்கையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது முக்கிய கடமையாகும். சமுதாய நலனை மக்களுக்கு தருவதே இதன் நோக்கமாகும். இந்திய அரசியல் அமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் அம்பேத்கர் இதனை விவரிக்கார். ஸோ புதுமையான அம்சம் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா அரசு நெறிமுறை கோட்பாடுகளை வந்து தான் சொல்கிறாங்க. ஸோ 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 21A நம்ம வந்து கல்வியை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து எப்போ சேர்த்துறாங்கன்னு சொல்லியிருக்காங்க 2002. ஸோ இங்கே 45 போய் பார்த்தீங்கன்னா கூடமே கல்வியை பற்றி மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ கேள்விகள் வந்து கேட்கலாம். கல்வியை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் எங்கெங்கே இருக்குன்னா 21A, 45. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லேயுமே இருக்கும், 11வதாக சொல்லப்பட்டதுலேயும் இருக்கும். ஸோ இஇசி எக்ஸ்பென்ஷன் பாருங்கள். ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன், 6 வயதுக்கு வரையில் உள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்தல். ஓகே. ஸோ இந்த அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறை கோட்பாடுகளுக்கும் என்ன வேறுபாடு இருக்குது? ஸோ அடிப்படை உரிமைகள் பார்த்திங்கன்னா அமெரிக்கா நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. அரசு நெறிமுறை கோட்பாடு வந்து அயர்லாண்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இது அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை சுருக்கவோ நீக்கவோ முடியாது. பட் இது அந்த மாதிரிலாம் கிடையாது. இவை அரசுக்கு வெறும் அறிவுறுத்தலே ஆகும். இது வந்து நீதிமன்ற சட்டத்தால் செயற்படுத்த முடியும். நீதிமன்றம் வந்து இதில் தலையிட முடியும். பட் இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது. இவை சட்ட ஒப்புதலை பெற்றவை. இவை தார்மீக மற்றும் சட்ட ஒப்புதலை பெற்றவை. அடிப்படை உரிமைகளை பாருங்கள். இந்த உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகின்றன. அரசு நெறிமுறை கோட்பாடுகளை இந்த கொள்கைகளை செயற்படுத்தும் பொழுது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகிறது. அடிப்படை உரிமைகள் வந்து ஒரு இயற்கையான உரிமைகள் என்று சொல்லப்படுகிறது. அரசு நெறிமுறை கோட்பாடு வந்து மனித உரிமைகளை பாதுகாக்க வழிவகுக்கிறது. ஸோ அடுத்த டாபிக் வந்து அடிப்படை கடமைகள். இந்த அடிப்படை கடமைகள்ன்றது வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த அரசு நெறிமுறை கோட்பாடு பகுதியிலேயே வந்து இணைக்கப்பட்டது. ஸ்வரன் சிங் கமிட்டி மூலிமா இந்த அடிப்படை கடமைகளை வந்து கொண்டு வராங்க. சரி, என்னென்னு பார்ப்போம்.
அடிப்படை கடமைகள். இந்திய அரசியல் அமைப்பில் அடிப்படை கடமைகள் என்பவை முன்னாள் சோவியத் யூனியன் USSR இதனுடைய தாக்கத்தால் சேர்க்கப்பட்டது. இந்திரா காந்தி அம்மா கவர்மெண்ட்டில் இது கொண்டு வந்தாங்க. 1976ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டியை அமைத்து அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய பரிந்துரை செய்தது. அக்கமிட்டி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரைத்தது. அதன்படி 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின்படி நமது அரசியலமைப்பில் குடிமக்களின் பொறுப்புகள் சிலவற்றை சேர்த்தது. இவ்வாறு சேர்க்கப்பட்ட பொறுப்புகளே குடிமக்களின் கடமைகள் என்று அழைக்கப்பட்டன. மேலும் இந்த சட்ட திருத்தம் அடிப்படை, அதாவது அரசியலமைப்பில் உள்ள பகுதி 4A இருக்குது இல்லைங்களா, அதாவது 4 இருக்குது இல்லைங்களா, அரசு நெறிமுறை கோட்பாடு, அதில் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. 4Aவா இதை வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ அடிப்படை கடமைகள் எதில் இருக்குது அப்படின்னா 4Aன்னு சொல்லணும் அந்த பகுதியை. அதுக்கு ஆர்டிகல் வந்து 51A. சரிங்களா, மறந்துடாதீங்க, முக்கியம். ஸோ ஒரே ஆர்டிகலில் தான் 11 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ 51A இது குடிமக்களின் 10 அடிப்படை கடமைகளை வந்து குறிப்பிடப்படுவதாக இருக்கும். ஃபஸ்ட்டு 10 தான் இருந்தது. பட் இப்போ கேட்டிங்கன்னா 11 அடிப்படை கடமைகள் வந்து இருக்குது. ஸோ அதை அப்படியே நான் படிச்சுட்டு வந்துடுறேன், கவனிச்சுக்கோங்க. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு, அதன் கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கீதம், தேசிய கொடி, தேசிய சின்னங்கள் ஆகியவற்றை மதிக்க வேண்டும். ரெண்டாவது பாருங்கள், சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுதோலாக இருந்த நமது உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல் வேண்டும். மூன்றாவது, இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை பேணி பாதுகாத்தல் வேண்டும். தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தயாராக இருத்தல் வேண்டும். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய கடமை. அடுத்து பாருங்கள், சமய, மொழி மற்றும் பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து பெண்களை தரைகுருவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்கள் மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவரிடையும் சகோதரத்துவத்தை வளர்த்தல் வேண்டும். அதுக்கடுத்து பாருங்கள், நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல் வேண்டும். காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகள் மற்றும் உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல் வேண்டும். வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல். தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைத்தல். ஸோ லாஸ்ட் ஒன் பாருங்கள், இது வந்து 11வது ஆர்டிகல் அமெண்ட்மெண்ட் மூலிமா தான் சேர்த்திருக்காங்க. என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னா 2002 அடிப்படை கடமையை அறிமுகப்படுத்தியது. ஸோ இந்த 11வது இது வந்து இது என்னென்னா 6 முதல் 14 வயதுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பு. ஸோ 6 to 14 years அந்த வயது உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல் வந்து 11வது கடமை. அடுத்த டாபிக் பாருங்கள், மத்திய மாநில அரசு உறவுகள். ஸோ ஒரு பக்கம் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது, இன்னொரு பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது. இவங்க 2 பேருக்குள்ளே என்ன உறவுகள் இருக்குது? இது 2 பேரும் ஸ்மூத்தாக இருந்தால் தான் ஒரு நாடு நல்லாயிருக்கும். இந்திய அரசு கூட்டாட்சி முறையில் அமைந்துள்ளதால் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே அதிகாரங்களை அரசியலமைப்பு பிரிக்கிறது. ஒரு சில பேர் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டது அவங்க மட்டும் பார்த்துக்குவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் பார்த்துக்குவாங்க. ஒரு சில விஷயம் 2 பேர்த்துக்குமே பொதுப்படையாக இருக்கும், அது 2 பேருமே சரி பங்காக அது வந்து பார்த்துக்குவாங்க. ஸோ சட்டமன்ற உறவுகள் அது ரீதியாக பாருங்கள் என்னன்ட்டு ஒரு 3 டாபிக் தான் சொல்லியிருக்காங்க. சட்டமன்ற உறவுகளில் பார்க்கும்போது மத்திய நாடாளுமன்றம் இந்தியா முழுவதற்கும் அல்லது இந்தியாவின் எந்த பகுதிக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது. இப்போ இந்தியா கிட்ட வந்து 27 மாநிலங்கள் இருக்குதுன்னா அந்த எல்லா மாநிலத்துக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் நம்ம இந்தியா கிட்ட மத்திய அரசு கிட்ட இருக்குது. இது இந்தியாவின் மாநிலங்களுக்கு மட்டுமின்றி யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும். இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணை, இது 7வது அட்டவணை மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான அதிகார பகிர்வினை பற்றி கூறுகிறது. அவை மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ மத்திய பட்டியலில் என்னென்னலாம் இருக்குது பாருங்கள், 97 லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. மாநில பட்டியலில் 66, பட் இந்த லிஸ்ட்டெல்லாம் மாறுது. பொது பட்டியலில் வந்து 47. மத்திய அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டம் இயற்றும் பிரத்யோக அதிகாரத்தை நாடாளுமன்றம் பெற்றுள்ளது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அது எங்கே பண்ணுவாங்கன்னா பார்லிமெண்ட்டில் பண்ணுவாங்க. மாநில அரசுக்கு சொந்தமான பட்டியலை சட்டம் இயற்றும் அதிகாரம் வந்து எங்கன்னா மாநில சட்டமன்றத்தில் இருக்குது. நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றம் பொது பட்டியலில்
உள்ள துறைகளின் மீது சட்டம் இயற்றும் அதிகாரம் கொண்டுள்ளன. அதாவது பொதுப்பட்டியல் அப்படின்னா அப்போ அது வந்து மத்திய அரசும் தலையிடணும், மாநில அரசும் தலையிடணும். அப்போ இவங்க 2 பேரும் ஒரு சட்டம் இயற்றி பொதுவாக அது வந்து ஓகேன்னு வெளியில் வந்துருச்சுன்னா அதுக்கு வந்து அந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துடும். பாருங்கள், அதனுடைய துறைகள் மீது சட்டம் இயற்றும் அதிகாரம் கொண்டுள்ளன. ஆனால் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே பொதுப்பட்டியல் உள்ள துறைகள் குறித்து சட்டம் இயற்றும் பொழுது முரண்பாடு ஏற்பட்டால் மத்திய அரசு இயற்றும் சட்டமே இறுதியானது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர் ஜாஸ்தி. அதுக்கடுத்து ஒரு பாக்ஸில் ஒன்று கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். தற்போது அதிகார பகிர்வு என்பது மத்திய அரசு பட்டியலில், இது ரொம்ப முக்கியம், இதுதான் இப்போதைக்கு கேட்பாங்க. சென்ட்ரல், அதாவது யூனியன் லிஸ்ட்டுன்னு சொல்கிறதுல வந்து 100 இருக்குது. அதுக்கடுத்து மாநில அரசு ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து 61. அதுக்கடுத்து சென்ட்ரல் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் லிஸ்ட்டில் தான் 100, ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து 61. அதுக்கடுத்து கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது வந்து 52. தயவுசெய்து இந்த இதை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு கேள்விகள் இதுதான். யூனியன் லிஸ்ட் வந்து 100, ஸ்டேட் லிஸ்ட் வந்து 61. அதுக்கடுத்து கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய பொதுப்பட்டியலில் வந்து 52. 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது சட்ட திருத்தத்தின் மாநில பட்டியலில் இருந்து 5 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது. அப்போ எங்கேருந்து எதுக்கு மாற்றினாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து பொதுப்பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாற்றிட்டாங்க. அது என்னென்ன? கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம் ஆகியவனவாகும். ஸோ கேள்விகள் வந்து கேட்கலாம். மொத்தம் 5 துறைகள் வந்து மாநிலத்திலேருந்து மாற்றினாங்க. அதெல்லாம் என்னென்னு கேட்கலாம். ரைட். நிர்வாக உறவுகள். அடுத்த உறவு பாருங்கள், நிர்வாக உறவுகள் என்ன சொல்கிறாங்க? ஒரு மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் அதன் சொந்த மாநிலத்தில் மட்டுமே உள்ளது. உண்மைதான். தமிழ்நாடுடைய அரசாங்கம் அதனுடைய பவர்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஆந்திராவில் போய்ட்டு அது செல்லுபடி ஆகாது. மற்றும் அம்மாநிலத்தில் மட்டுமே தனக்கான சட்டம் இயற்றும் தகுதியும் பெற்றுள்ளது. அதே வேளையில் மத்திய அரசும் பிரத்யேக நிர்வாக அதிகாரம் பெற்றுள்ளது. நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்கள், சட்டங்களை இயற்ற சிறப்பு அதிகாரம், மாநில அரசுகள் செய்து கொள்ளும் உடன்படிக்கை, ஒப்பந்தங்களை அங்கீகரிப்பது, இது எல்லாமே நிர்வாக ரீதியான உறவு. சரிங்களா? ஸோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்னால் அந்த ஸ்டேட்டுக்குள்ளே மட்டும்தான் அவனுடைய இது செல்லுபடி ஆகும். பட் அதே ஒரு மத்திய இதில் வருது அப்படின்னா அவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் அந்த உடன்படிக்கையின் மூலியமாக அது ஓகே பண்ணுறான். ஸோ நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்களை, சட்டங்களை ஏற்ற சிறப்பு அதிகாரம், மாநில அரசுகள் செய்து கொள்ளும் உடன்படிக்கை, ஒப்பந்தங்களை அங்கீகரிப்பது போனவை ஆகும். ஸோ அதுக்கடுத்து ஒரு 3ஆவதாக சொல்லப்படக்கூடிய உறவுகள் பாருங்கள், நிதி உறவுகள். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் பகுதி 12 சட்டப்பிரிவு 268 293 வரை உள்ள பிரிவுகள் மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குகிறது. அப்போது மத்திய மாநில அரசுகள் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் பல வகையான வரிகளை விதிக்கும் அதிகாரங்களை பெற்றுள்ளன. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 280 கீழ் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசால் சில வரிகள் வந்து விதிக்கப்படுகிறது, அது வசூலிக்கப்படுகிறது. மத்திய அரசாலும் மாநில அரசாலும் பிரித்து கொள்ளப்படுகின்றன. அதாவது டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வந்து கொடுப்பாங்க, அந்த வந்து வசூல் பண்ணுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு சிலது வந்து வசூல் பண்ணும். பட் மத்திய மாநில உறவில் நிதி சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக இருக்கக்கூடிய விஷயத்தில் வரிகள் கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து பிரித்து எடுத்துக்குவாங்க. மத்திய அரசாலும் மாநில அரசாலும் பிரித்து கொள்ளப்படும். மத்திய மாநில அரசுகளின் உரிமையை விசாரிக்க மறைந்த முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் 1983ஆம் ஆண்டு, ஸோ 1983ஆம் ஆண்டு சர்க்காரியா குழுவினை நியமித்தார். எதுக்காக அப்படின்னா மத்திய மாநில உறவுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு. என்ன குழு? சர்க்காரியா குழு. அக்குழுவின் 247 பரிந்துரைகளில் 180 பரிந்துரைகளை மத்திய அரசு செயல்படுத்தியது. அவற்றுள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது 1990இல் அமைக்கப்பட்ட மாநிலங்களுக்கிடையே ஆன குழு ஆகும். சரிங்களா? ஸோ அந்த சொன்னாங்க இல்லையா ராஜமன்னார் குழு, இதில் வந்து சர்க்காரியா குழு 1983. இது இல்லாமல் 1969 பாருங்கள்
மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு வந்து டாக்டர் பிவி ராஜமன்னார் குழு வந்து அமைக்கிறாங்க. ஸோ 1969 பண்ணிங்க அப்படின்னா அண்ணாதுரையுடைய பீரியடு. அவர் கீழே வந்து ஒரு மூவர் குழு ஒன்று, டாக்டர் பிவி ராஜமன்னார் குழு. எதுக்காகனா மத்திய மாநில உறவு பற்றி இருக்கிறதுக்காக தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டது. சர்க்காரிய குழு வந்து இந்திரா காந்தி அம்மா பீரியடில் வந்து அமைக்கப்பட்டது மத்திய மாநில உறவுகளுக்காக. சரிங்களா? ரைட், ஓகே. அலுவலக மொழிகள் அடுத்த டாபிக். அலுவலக மொழிகள் அப்படின்னா அஃபிஷியல் லாங்குவேஜ். ஸோ இதில் பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. இதனுடைய பகுதி வந்து 14, ஷரத்து வந்து 343லேருந்து 351, 8 ஆர்டிகல் இருக்குது. இவை 4 தலைப்புகளில் பிரிக்கப்பட்டுள்ளன. என்னென்ன? ஒன்று வந்து யூனியன் பிரதேச மொழிகள், வட்டார மொழிகள், நீதித்துறை மொழிகள், சட்டம் மற்றும் சிறப்பு வழிகாட்டு மொழிகள் என்ற பெயரில் உள்ளன. முதலாவது மொழிக்குழு 1955ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டது. அதாவது குடியுரிமை சட்டம்னு பார்த்தீங்கன்னா 1955. அதே போல் முதலாவது மொழிக்குழு அப்படின்றது வந்து 1952. இது தனது அறிக்கையை வந்து 56 வந்து சமர்ப்பிக்கிறாங்க. 55 உருவாக்குனது, 56 சமர்ப்பிக்கிறாங்க. இவ்வறிக்கையின் தொடர்ச்சியாக நாடாளுமன்றம் 1963ஆம் ஆண்டில் அலுவலக மொழி சட்டம் இயற்றியது. அப்போ அலுவலக மொழி சட்டம் எப்பொழுது? 1963. முதலாவது மொழிக்குழு எப்பொழுது? 55. மறந்துடாதீங்க, அலுவலக மொழி சட்டம் 1963. இச்சட்டம் இந்தியுடன் ஆங்கில மத்திய அரசின் அனைத்து அலுவலக நோக்கங்களுக்காகவும் நாடாளுமன்ற கருத்து பரிமாற்றத்திற்காகவும் 15 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட அதன் பயன்பாட்டை தொடரலாம் என்று அறிவித்தது. மீண்டும் 1967ஆம் ஆண்டு அலுவலக மொழி திருத்தச் சட்டம், இதை வந்து திருத்துறாங்க. அலுவலக மொழியாக ஆங்கிலம் காலவரையின்றி தொடரலாம் என்று அறிவித்தது. அரசியலமைப்பும் கூட சில வட்டார மொழிகளை மாநிலங்களுக்கான அலுவலக பரிமாற்ற மொழியாக பயன்படுத்த அனுமதித்தது. தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 14 மொழிகள் அரசியலமைப்பின் 8வது அட்டவணையிலிருந்து இப்பொழுது 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. சரிங்களா? ரைட். இதில் இந்த கொஷின்ஸ் வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஷின் தான். 2004 தான் இந்திய அரசு செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்தது. அதன்படி 6 மொழிகள் செம்மொழி தகுதியை பெற்றுள்ளன. இது பாருங்கள், வருஷங்கள் கொடுத்துருக்குறாங்க. 6 மொழிகள் வந்து செம்மொழி அந்தஸ்து. தமிழ் வந்து 2004, சமஸ்கிருதம் வந்து 2005, தெலுங்கு வந்து 2008, கன்னடமும் 2008, மலையாளம் 2013, ஒடியா வந்து 2014. ஸோ இது ஒரு வாட்டி நீங்கள் பார்த்து தான் ஆகணும். செம்மொழி அந்தஸ்து தமிழுக்கு எப்பொழுது வழங்கப்பட்டதுன்னா 2004, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு பார்த்தீங்கன்னா 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடியா வந்து 2014. அடுத்து பாருங்கள், அவசர கால ஏற்பாடுகள். அதாவது இந்த எமர்ஜென்சி ப்ரொக்ளமேஷன் சொல்லுவாங்க. ஸோ அவசர கால நிலைகளை எதிர்கொள்ளும் விதமாக மத்திய அரசு கூடுதல் அதிகாரங்களை பெற்றுள்ளது. அரசியலமைப்பில் 3 வகையான அவசர நிலை இருக்குது. 3 வகையான எமர்ஜென்சி பீரியட் இருக்குது. ஒன்று வந்து நேஷ்னல் எமர்ஜென்சின்னு சொல்லக்கூடிய தேசிய அவசர நிலை. இது 352. அதாவது போர், வெளிநாட்டினருடைய ஆக்கிரமிப்பு, ஆயுதமேந்திய கிளர்ச்சி, நாட்டுக்கே ஒரு பெரிய ஆபத்து வருது அப்படின்னா இந்தியாவை பாதுகாப்பதற்காக இந்த 352வது சட்ட திருத்தத்தின்படி குடியரசுத் தலைவர் தான் என்ன பண்ணுவார்னா அவசர நிலையை அறிவிக்கலாம். யார் இதை அறிவிக்கிறாங்க? குடியரசுத் தலைவர். போர் அல்லது வெளிநாட்டினருடைய ஆக்கிரமிப்பின் காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது அது வெளிப்புற அவசர நிலை எனப்படுகிறது. ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது, அதாவது நம்ம உள்நாட்டுக்குள்ளேயே வந்து சண்டை போட்டுக்கிறாங்க, ஆயுதமேந்து பிரச்சனை வருது அப்படின்னா அது வந்து உள்நாட்டு அவசர நிலை என்று அறிவிக்கப்படுகிறது. இதே 2ஆக பிரிச்சிட்டாங்க தேசியவே. வெளிப்புற அவசர நிலை, உள்புற அவசர நிலை. ஸோ இந்த வகையான அவசர நிலைகள் வந்து 62, இண்டோ சைனா வார் 71, 75 ஆகிய ஆண்டுகள் வந்து அறிவிக்கப்பட்டன. ஸோ இது வரைக்கும் அவசர நிலை பிரகடனம் எத்தனை வாட்டி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு கேட்கலாம், அந்த வருஷமும் கேட்கலாம். 1962, 1971, 1975. சரி, அடுத்து பாருங்கள், மாநில அவசர நிலை. ஃபஸ்ட்டு ஸ்டேட் இது எமர்ஜென்சி, இது நேஷ்னல் எமர்ஜென்சி பார்த்தோம். இப்போ வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி.
சட்டப்பிரிவு பாருங்கள் 356. ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் பொழுது அரசியலமைப்பின் விதிகளுக்கு ஏற்ப ஆளுநர் அறிக்கை அளிக்கும் பொழுது ஆளுநர் தான் அந்த அறிக்கையை கொடுக்கணும். அப்படி ஆளுநர் வந்து அந்த அறிக்கையை கொடுத்துட்டாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர், இங்கேயும் யார் அனௌன்ஸ் பண்ணுறது? குடியரசுத் தலைவர் தான் 356வது அந்த சட்டத்தின் சட்டத்தின்படி அவசர நிலையை அறிவிக்கலாம். எங்கன்னா ஸ்டேட்டில் வந்து எமர்ஜென்சியாக அவசரம் இது கொண்டு வரது. இந்த அவசர நிலை சட்டப்பிரிவுகள் 352 படி நடைமுறையில் இருந்தாலும் அல்லது தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை என்று சான்றளித்தாலும் மட்டுமே ஓராண்டை தாண்டியும் தொடர முடியும். அதாவது ஒரு ஸ்டேட்டில் ஒரு அவசர நிலை எமர்ஜென்சியை ப்ரொக்ளைமேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு தேர்தல் ஆணையம் வந்து இந்த சட்டமன்ற தேர்தலை நடத்த முடியாது, இதுக்கான உகந்த சூழ்நிலை இல்லைன்னு சொன்னாங்கன்னா 1 இயர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சம் இந்த அவசர நிலையின் காலம் வந்து 3 ஆண்டுகள் இருக்க முடியும். ஸோ கேள்வி நல்லா புரிஞ்சுக்கிங்க. 6 மாத காலம்தான் இருக்க முடியும் நிறைய பேர் நினைப்பாங்க. சில கண்டிஷனில் 3 ஆண்டுகள் வரை இருக்க முடியும். இந்த வகையான அவசர நிலையை சட்டம் இயற்றுதல் மற்றும் நிர்வாக செயல்பாடுகளில் மாநிலங்கள் தங்கள் தன்னாட்சியை இழக்கின்றன. அவசர நிலை அறிவித்த பிறகு மாநில சட்டமன்றம் முடக்கப்படுகிறது. மாநிலமானது யாருடைய கட்டுப்பாட்டில் வரும்னா குடியரசுத் தலைவர் சார்பாக ஆளுநரால் ஆளப்படுகிறது. இந்தியாவில் முதல் முறையாக எப்போன்னு கேட்டிங்கன்னா 1951 பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வரப்பட்டது. அப்போ ஃபஸ்ட்டு யாருக்குன்னா பஞ்சாபில். அதுக்கடுத்து பாருங்கள், நிதி சார்ந்த அவசர நிலை பிரகடனம், ஃபினான்ஷியல் கிரைசிஸ். இது வரைக்கும் நம்ம நாட்டில் வராத ஒரு விஷயம். நிதிநிலை தன்மை, இந்தியாவின் கடன் தன்மை மற்றும் இந்தியாவின் பகுதிகள் ஆபத்தில் இருந்தால் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 360 கீழ் குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலையை பிறப்பிக்கலாம். இந்த வகையான அவசர நிலையில் மத்திய மாநில அரசு ஊழியர் எந்த வகுப்பினராயிலும் அவர்களது ஊதியம், படிகள் மற்றும் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் நீதிபதிகள் உட்பட அனைவரது ஊதியமும் குடியரசுத் தலைவரின் ஒரு ஆணையின் மூலம் குறைக்கப்படும். பட் இது வரைக்கும் நம்ம இதில் வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்தது இல்லை. அதனுடைய ஆர்டிகல் பாருங்கள் 360. சரிங்களா? அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அதாவது பொதுவாக ஒரு சட்டத்தை வந்து கிரியேட் பண்ணிட்டாரு அம்பேத்கர். பட் ஒரு சில காலத்துக்கு தகுந்த மாதிரி அதில் ஏதாவது ஒரு திருத்தம் கொண்டு வரணும்னா இதில் ஒரு ஆர்டிகல் சொல்லப்பட்டிருக்கு. 368 ஆர்டிகல், பகுதி பார்த்திங்கன்னா 20. ஸோ அதன் பிரகாரம் பார்த்திங்கன்னா அரசியலமைப்பில் வந்து சட்ட திருத்தம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் வழிமுறைகள் நம்ம இஷ்டத்துக்கும் பண்ண முடியுமா? இல்லை, ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. அப்போ என்ன வழிமுறைகள்? ஒரு பாராளுமன்றத்தில் வந்து எல்லார்கிட்டையும் கேட்கணும். அப்படி கேட்கும்போது பெரும்பான்மை உறுப்பினர்கள் வந்து வாக்களித்தார்கள் என்ன அந்த சட்ட திருத்தம் வந்து நடைமுறைக்கு வந்துடும். அதாவது 3/2 பங்கு குறையாமல் மசோதாவிற்கு ஆதரவாக வாக்களித்தால் மட்டுமே குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்படும். அதாவது ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து ஓகே பண்ணிட்டாங்கன்னா அது குடியரசுத் தலைவருக்காக கையெழுத்து போகும். குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டார் அப்படின்னா அது வந்து நடைமுறைக்கு வந்து. அதே போல் தான் சட்ட திருத்தமும் 3/2 பங்கு பேர் வந்து அதை கையெழுத்து போட்டாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவருக்குரிய கையெழுத்துக்காக போகும். அங்கே கையெழுத்து போட்டார் அப்படின்னா சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும். சட்ட திருத்தம் யாரால் கொண்டு வரப்படும்? அது ரொம்ப முக்கியம். நாடாளுமன்றத்தால் மட்டுமே அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தை கொண்டு வர முடியும். மாநில சட்டமன்றத்தால் அரசியலமைப்பில் எந்த ஒரு சட்ட திருத்தமும் கொண்டு வர முடியாது. ஸோ ராஜ்யசபா, லோக்சபா ரெண்டுமே வந்து சட்ட திருத்தத்தை கொண்டு வரக்கூடிய தன்மை வாய்ந்தது. அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் வகைகள். அரசியலமைப்பு 368வது சட்டப்பிரிவு 3 வகைகளில் செய்யப்படுகிறது. சட்ட திருத்தங்கள் செல்ல வழிவகுக்கிறது. அதாவது நாடாளுமன்றத்தின் சிறப்பு அந்தஸ்து பெரும்பான்மை மற்றும் மொத்த மாநிலங்களில் பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் எளிய அறுதி பெரும்பான்மை. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிறப்பு அந்தஸ்து கொடுக்குறாங்க. அதாவது சிறப்பு பெரும்பான்மை ஒரு பாராளுமன்றத்தில் ஆட்கள்லாம் வந்துட்ட பின்னாடி 3/2 பங்கு உறுப்பினர்கள் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்கன்னா அதை ஓகே பண்ணிடுவாங்க.
அடுத்து பாருங்கள், மாநிலங்களவை ஒப்புதல். ஸோ இவங்க வந்து ஓகே பண்ணுறது மட்டும் இல்லாமல், பாராளுமன்றத்தில் ஸ்பெஷல் மெஜாரிட்டி சிறப்பு பெரும்பான்மை பாஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல், மாநிலங்களவையிலையும் இதை அனுப்புவாங்க. மாநிலத்துக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அனுப்பி அவங்களும் வந்து ஒப்புதல் தெரிவிக்கணும். ஸோ இந்த மாதிரியான பிரிவுகள்லாம் வந்து இதில் இருக்குது. ஸோ 3 இது பாருங்கள் கொடுத்துருக்காங்க இங்கே. நாடாளுமன்றத்தின்